காங்கிரஸ் வந்து ஒருவேளை திமுக பிரிஞ்சு தாவேக்காக்கு போகிற மாதிரி ஒரு பேச்சுக்கள் நடந்தது. இவங்களுக்கும் திமுக தேவை, திமுகக்கும் காங்கிரஸ் தேவை. ஆமாம். அதனால் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு டிவிகேவுக்கு அவங்க இழுக்க பார்ப்பாங்க. சப்போஸ் அப்படி டிவிகே பிஜேபி கூட்டணி கூட போனால் இந்த ஆட்சியில் எத்தனை துரோகங்கள் அந்த தாழ்த்தப்பட்ட இடத்துக்கு புதுக்கோட்டை வேங்கை வயல் சம்பவம். ஆமாம். கடைசியில் யார் மேலே அந்த கேஸ் இதுவாச்சு? அந்த இனத்தை சேர்ந்தவனே அதில் தப்பு பண்ணான்னு சொல்லி அவன் மேலேயே கேஸ் இதுவாச்சு. இதையெல்லாம் திருமாவளவன் ஏன் தட்டி கேட்கல? அப்போ நீ என்ன அர்த்தம்? உனக்கு இந்த தாழ்த்தப்பட்ட இனத்தோட 10 கேஸ் இருந்தால் தானே நீ பெரிய ஆளு. அப்போ அதை பேசினதுக்கு அப்புறமா அவங்க அந்த கட்சிக்கு அவங்க ஓட்டு போடுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இப்போ தேர்தல் நெருங்க 2026 தேர்தல் நெருங்குற வேளையில் திமுக கூட்டணி இந்த பக்கம் ஒரு பலமான கூட்டணியாக இருக்குது, இந்த பக்கம் அதிமுக கூட்டணி இருக்குது. அதிமுக கூட்டணி வேறு கூட்டணி இன்னும் யாரும் கட்சிகள் சேர்றாங்கன்னு இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. எதிர்பார்க்கலாம். தேமுதிக பாமக வருவார். இது போன்ற பிரச்சனைகள் தேர்தலில் இம்பாக்ட் ஆகாது அப்படின்னு ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க திமுக சொல்லிருக்காங்க. வர விடுதலை சிறுத்தைகளுக்கு திருமாவளவன் சரி, காங்கிரஸ் சொல்ல முடியாது. காங்கிரஸ் ஒரு வேளை தாவாக திருமாவளவனுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அவனே எதுக்கு எடுத்தாலும் தேர்தலில் சீட்டு கிடைக்காது, நாங்கள் சீட்டுக்கு சண்டை போட்டு நாங்கள் மேலே வாங்குவோம், சீட்டுக்காக நாங்கள் இல்லை. அவரே சமீபத்தில் பேட்டியில் கொடுத்தாரு, 4 சீட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான், நாங்கள் தேர்தலில் சண்டை போட்டு கூட நாங்கள் சீட்டு மேலே வாங்குவோம், ஆனால் இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோன்ட்டு அவர் வெக்கமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்களுக்காக எவ்வளோ துரோகங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் எத்தனை துரோகங்கள் அந்த தாழ்த்தப்பட்ட இனத்துக்கு. புதுக்கோட்டை வேங்கை வயல் சம்பவம். ஆமாம். கடைசியில் யார் மேலே அந்த கேஸ் இதுவாச்சு? அந்த இனத்தை சேர்ந்தவனே அதில் தப்பு பண்ணான்னு சொல்லி அவன் மேலேயே கேஸ் இதுவாச்சு. என்ன உள்ளாட்சி தேர்தலில் இந்த ஆட்சி வந்த உடனே உள்ளாட்சி தேர்தலில் சிதம்பரம் பக்கத்தில் பீமுட்லூருன்ற ஊரில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஜெயித்தாங்க. அவங்கள கீழே உட்கார வச்சு அசிங்கப்படுத்தினார் யார்? அந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தர். அதையும் தட்டி கேட்கல. நெல்லிக்குப்பம் பேரூராட்சி தலைவர் பதவி சீட்டை டிஎம்கேலேயே விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் ஒதுக்கினாங்க. ஆனால் அங்கே இருக்கிற டிஎம்கே காரங்கெல்லாம் தகராறு பண்ணி அவங்களுக்கு துணைத் தலைவரை கொடுத்துட்டு இவங்க தலைவராக உட்காந்தாங்க. இதையெல்லாம் திருமாவளவன் ஏன் தட்டி கேட்கல? அப்போ நீ என்ன அர்த்தம்? உனக்கு இந்த தாழ்த்தப்பட்ட இனத்தோட சேர்ந்த ஓட்டை இல்லை, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. பல இடங்களில் கட்சிக்கு அவரோட கட்சிக்குடைய ஏற்ற விட மாட்டேன்றாங்க, காவல்துறை தாங்களுக்கு எதிராக செயல்படுதுன்னா அவரே புகார் சொல்கிறாரு. யார்? அதெல்லாம் சும்மா. இன்னும் பார்த்தா இவங்க தான் பிஜேபியை கொடி ஏற்றக்கூடாது, இது ஏற்றக்கூடாது, இவங்களும் டிஎம்கேவும் சேர்த்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. புரியுறதுங்களா? இவங்க கொடி ஏற்றக்கூடாது யாராவது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடையவே கிடையாது, அதெல்லாம் சும்மா. புரியுறதுங்களா? இவங்க திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் டிஎம்கேவோட கைக்கூலி. அவர் அவருடைய இனத்தை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. அவங்க இனத்துக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. அவருக்கு தேவை அந்த 4 சீட்டு எம்எல்ஏ சீட்டு, 2 எம்பி சீட்டு பெட்டி. இது தான் சிதம்பரம் தொகுதியில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஒன்று தான் அவருடைய இது. பிளாஸ்டிக் சேர் போட்டாலும் கவலைப்பட மாட்டார், கீழே உட்காருனாலும் கவலைப்பட மாட்டார். ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய பலம்ன்ற மாதிரி தானே சொல்கிறாங்க இல்லையா? பலம்னா அங்கே இப்போ திங்கிங் கெப்பாசிட்டி இல்லை. நான் தான் உங்ககிட்ட இல்லை, அடிப்படை கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சிங்கிறதுனால இந்த தடவை அதையும் பார்க்கலாமே. இந்த தடவை விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற அந்த கட்சியை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சமீபத்தில் ஜெயலலிதா இருக்கும்போது காட்டுமன்னார்த்துக்குடி தொகுதியில் திருமாவளவன் அவர்களே தோத்தார், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அங்கே இருக்கிறது ஃபுல்லாக முக்கால்வாசி அவங்க தான். ஏன் திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டாமல் ஏடிஎம்கேவை தேர்ந்தெடுத்தாங்க? அதாவது அவரை பற்றி சொல்கிறதுக்கு யாரும் இங்கே இல்லை. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆளுங்க உள்ளே அங்கே ஒன்றும் தெரியாத அந்த மக்களை ஏமாத்துறாங்க. அதாவது நம்மளை ரொம்பவும் பின்தங்கி இருக்க, நம்ம முன்னேறணும், நம்மளை ஏறி மிதிச்சிருவாங்க, அதனால் நம்ம தலைவர் திருமாவளவனுக்கு நம்ம ஓட்டு போட்டால் தான் நம்ம இது பண்ணணும்னு அதை அடங்காதவனை போய் மிரட்டுறது. இந்த ஏடிஎம்கே டிஎம்கேல இருப்பாங்க அவங்களெல்லாம் போய் மிரட்டுறது. நீ ஊர் உள்ளே ஒழுங்காக இருக்க மாட்டோம், உனக்கு எதுவும் கிடைக்க விடாமல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் மிரட்டி அந்த ஓட்டு வங்கியை அவங்க அப்படியே தக்க வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அப்புறம் இந்த தடவை அது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இதில் 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் திருமாவளவன் எதுவும் வாயை திறக்கல, பேருக்கு ஒரு மது ஒழிப்பு போராட்டம்னு இல்லை. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த ஒரு 20 நாள்லயே விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது, இடைத்தேர்தல் நடந்தது. அதான் ஜெயிச்சிட்டாங்க. அதை தான் சொல்கிறேன். இப்படி பண்ணினா அப்புறம் ஜெயிக்காமல் என்ன சார் பண்ணுவாங்க?
அந்த மக்களுக்கு பாவம் அவங்களுக்கு வந்து வேலை செய்து உழைக்கிறத தவிர ஒன்றும் தெரியாது பாவம். அவங்களுக்கு வந்து அந்த படிப்பறிவு ரொம்பவும் கிடையாது. நீங்களே உங்களுக்கு தெரியாதது இல்லை. அவங்கள வந்து இதை சொல்லி அதை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பணம் தான் உனக்கு முக்கியம், நீ நேர் வழியில் போ, நீ சம்பாதிக்க முடியாது, குறுக்கு வழியில் வா, இப்படின்னு அந்த அவங்களுடைய மைண்ட் செட்டப்பை மாற்றுறதுக்குன்னே அங்கே ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சுருக்காரு திருமாவளவன். புரியுறதுங்களா? இல்லைனா அவர் இவ்வளோ தைரியமாக பப்ளிக்காக பேசுவாரா? 10 கேஸ் இருந்தால் தானே நீ பெரிய ஆளுன்ட்டு. அப்போ அதை பேசினதுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த கட்சிக்கு வந்து அவங்க ஓட்டு போடுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்து அந்த சிந்திக்கிற தன்மை இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அவர்கிட்ட 1008 குறை இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். அந்த கட்சியில் இருக்க முக்கிய புள்ளிலாம் சொல்லுது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லாரும் எங்களை மிதிக்கிறாங்க, திமுக வண்டி தான் எங்களை அரவணைக்குது. என்ன அரவணைக்குது? ஒன்று அன்னைக்கு வந்து ஜெயலலிதா பீரியட்ல தான் உண்மையிலே வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரே சிஎம்னா ஜெயலலிதா தான். ஆமாம், தனபால் அன்னைக்கு தனபால் அவர்களை உணவுத்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்தது ஜெயலலிதா. அன்னைக்கு தபான உன்னை அப்படியே மதிக்கலையா, நான் உன்னை நானே எழுந்து நிற்கணும் நீ வரும்போது, அப்படி ஒரு போஸ்ட் கொண்டு போய் உட்கார வைக்கிறேன்ட்டு அந்த தனபாலை வந்து சபாநாயகர் ஆக்கிந்த ஜெயலலிதா. சிதம்பரத்துலேருந்து தலை தேழ்மலை அவர்களை திருச்சியில் கொண்டு வந்து நிற்க வச்சு எம்பி ஆக்கி அடைக்கல் ராஜை எதிர்த்து ஜெயிக்க வச்சதும் ஜெயலலிதா. இதை இல்லைன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு திருமாவளவன் இவ்வளோ பேசுகிறாருல, கக்கனவடியா இவர் பெரிய ஆள். அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்களுக்காக அன்றைக்கி மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் போராடி அந்த மக்களை உள்ள அனுமதி வாங்கி கொடுத்ததே த கிரேட் கக்கன். ஆனால் அவரை பற்றி ஒரு மீட்டிங்கில் இவர் பேசியிருப்பாரா? இது வரைக்கும் வாயை திறந்துருப்பாரா? ஆனால் அந்த கக்கனை விட நீ என்ன பெரிய ஆளா நீ கேட்குறேன். அதாவது இவர் சமுதாய ஓட்டை வச்சுக்கிட்டு இவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார். சமீபத்தில் அந்த இறந்து போனார் பாட்டாளி மக்கள் கட்சியில் குரு, அவர் கூட சொல்லியிருப்பார், இவர் உண்மையான எஸ்சி கிடையாது, டைவர்ட்டட் டு தி தாழ்த்தப்பட்ட டைவர்ட் ஆனவர். அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அதில் இருக்கிற சலுகைகளை அனுபவித்து நம்ம அரசியலில் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக உட்காரணுன்றது தான் இவருடைய எய்ம். காங்கிரஸ் கூட இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இருங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல திமுக வந்து எஸ்சியோட ஓட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் திமுக வருது அப்படின்ட்டு. இதே திருமாவளவன் அதை சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய ஓட்டு தான் இவ்வளோ இருக்குது, தனியாக நின்று நம்மளுடைய கெப்பாசிட்டியை காட்டணும்னு ஏன் திருமாவளவன் நினைக்க மாட்டேங்கிறாரு? அப்போ உனக்கு என்ன அர்த்தம்? உனக்கு பெட்டியும் அந்த பதவியும் தான் உனக்கு முக்கியம். அதனால தான் அந்த ஓட்டை செதற விடாமல் அவங்கள மைண்டை வந்து கெடுத்து குட்டிச்சோறு பண்ணி அவங்கள அந்த திமுக கூட்டணிக்கே இது பண்ணி அராஜகம் பண்ண வச்சு நீ குளிர் காய்ச்சிக்கிட்டு இருக்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஒருவேளை காங்கிரஸ் வந்து ஒருவேளை திமுக கூட்டணி பிரிஞ்சு தாவேக்காக்கு போகிற மாதிரி ஒரு பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா தாவேக்காக்கு நம்பி போய் நம்ம போயிட்டு நாளைக்கு இருக்கிறத விட்டுடுவோமோன்ற ஒரு பயம் இருக்கும். அடித்தளம் கிடையாது இல்லையா? ஏன்னா வந்து அதில் இருக்கிற காங்கிரஸில் இருக்கிற நம்ம மாநில தலைவர் யார்? செல்வ பெருந்தகை. அவரே எங்கே இருந்தார்? விடுதலை சிறுத்தைகள் இருந்தார். அன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளில் இருக்கும்போது காங்கிரஸ் ஆஃபீஸர் கொளுத்தினவர் தான் இன்றைக்கி மாநில தலைவர். இவனையெல்லாம் நம்பி அவன் பேச்சை கேட்டுட்டு தேவைக்கா கூட போனால் என்னத்துக்கு ஆகுது? அதெல்லாம் கிடையாது. தேவைக்கா கூட அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கும் திமுக தேவை, திமுகக்கும் காங்கிரஸ் தேவை. அதனால் வந்து மேலே ஒரு 10 சீட்டு ஒரு இந்தியா கூட்டணி வேறு இருக்குல்ல, இந்தியா கூட்டணி அவங்களும் விட மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே காங்கிரஸ் இருந்தார் என்ன தான் நாங்கள் ஆட்சியில் பங்குக்குன்னு சொன்னாலும் அப்படி இப்படின்ட்டு பேசி அழுதி மேலே ஒரு 5 சீட்டை கொடுத்து பட்டுன்னு வாயை அடைக்க உட்கார வச்சுருவாங்க. இதுதான் நடக்கும். புரியுதுங்களா? அது மட்டும் கிடையாது. தாவைக்காக இப்போ மிகப்பெரிய தலைவலி ஒன்று இருக்குது. இந்த கரூர் சம்பவம் வந்து பிஜேபி கையில் எடுத்திருக்கு. இப்போ பிஜேபி கையில் எடுத்து நிச்சயமாக அவங்களுடைய டார்கெட் இதுவாக தான் இருக்கும். இந்த கரூர் சம்பவத்தை வச்சு டிவிகேவுக்கு அவங்க இழுக்க பார்ப்பாங்க. சப்போஸ் அப்படி டிவிகே வந்து பிஜேபி கூட்டணி கூட போனால் ஆட்டம் கண்டு போயிடும் இந்த கூட்டணி. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தடவை வந்து டிஎம்கேக்கு இந்த எஸ்சி ஓட்டு விழுறதுனால டிஎம்கே ஆட்சியை பிடிக்கணும்லாம் இந்த தடவை நடக்கவே நடக்காது. ஏன்னா வந்து நிறையா பேர் இதில் அனுபவிச்சுட்டாங்க, நிறையா பேர் திண்டாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் யார்? எல்லாம் திருமாவளவன் இதை சேர்ந்தவங்க. அவங்களே 175% நிச்சயமாக போட மாட்டாங்க. அதனால் வந்து அதையெல்லாம் அரசாங்க ஊழியர்கள்லேயும் இருக்காங்க நிறையா பேர். அதனால் இந்த தடவை மாற்றி தான் போடுவாங்க. அதனால் வந்து திருமாவளவன் ஓட்டு இந்த தடவை எடுப்படாது டிஎம்கேக்கு. அதனால தான் அவரே என்ன சொல்கிறாரு, ராமதாஸ் அவர்களை உள்ளே சேர்க்கறதுக்கு அவர் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராமதாஸ் உள்ளே வந்தால் திருமாவளவன் வெளியே போயிடுவார். புரியுதுங்களா? அதனால் அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த தடவை இந்த விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை வச்சு ஆட்சி மாறாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இந்த தடவை நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உண்டு. 2026
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய அடி விழ போகிறது நிச்சயம். ஏன்னா தாவேக்கா நம்பி போக மாட்டாங்கன்றது சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, தாவேக்காக்கு மேலே சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஒரு சில சரியான ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க கூட. இப்போ திருப்பங்குன்ற பிரச்சனையில் கூட பேசினா என்ன பதில் சொல்லாமல் இருக்காங்கன்ற மாதிரி. பதில் இல்லை, கேள்வியே அவர் கேட்கல. அதாவது இந்துக்களை வந்து அங்கே விளக்கேற்றக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இவர் ஒரு பேட்டி கூட கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தாவேக்கா விஜய் அவர்களும் அந்த சிறுபான்மையினர் ஓட்டை தான் முக்கியமாக நினைக்கிறாங்க. அப்போ இந்துக்களோட ஓட்டு உனக்கு தேவையில்லை இல்லையா? இதுக்கு காரணம் என்னென்னா இந்துக்களுக்குள்ள ஒத்துமை இல்லை. ஒரு முஸ்லீம் அடித்தா 100 முஸ்லீம் ஒன்று சேர்றான், ஒரு கிறிஸ்டின் அடித்தா 1000 கிறிஸ்டின் ஒன்று சேர்றான். ஆனால் இங்கே ஒரு இந்து அடித்தா 10 பேர் கூட ஒன்று சேர மாட்டாங்க. இவனுங்க கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட்டே அதுதான். அதை பயன்படுத்தி தான் எல்லாரும் இந்துக்களை ஓட்டு எப்படி இருந்தாலும் விழுந்துருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க எல்லாரும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதுக்காக குரல் கொடுத்தது யாருன்னா பிஜேபியும் இந்து முன்னணி இவங்களை போல் அந்த இந்து அமைப்புகள் தான் கொடுத்ததை தவிர வேறு யாருமே குரல் கொடுக்கல. என்ன காரணம்? இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு, இந்த சிறுபான்மையினர் ஓட்டை. ஆனால் அந்த சிறுபான்மையினர்களே அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அவங்களே கூட என்ன சொன்னாங்க, அவங்க ஏற்றிட்டு போட்டோம் தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் இதை வந்து இதில் கூட பாருங்கள், டிஎம்கே இதில் கூட அரசியல் பண்ணியிருக்கு. அதாவது பிஜேபி வந்து இதை அரசியல் பிரச்சனை ஆக்குதுன்னு. பிஜேபி அரசியல் பிரச்சனை ஆக்கலை, இவங்க அரசியல் பிரச்சனை ஆக்கியிருக்காங்க. என்ன காரணம்னா பிஜேபியோட பேரை கெடுக்கணும், வரப்போகிற தேர்தலில் பிஜேபி மேலே மக்களுக்கு இருக்க மைண்ட் செட்டப்பை கெடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி இதை வந்து பிஜேபி என்ன செய்கிற மாதிரி இவங்க செஞ்சுருக்காங்க. ஹைகோர்ட்டு அப்போ சட்டத்தை மதிக்கிறோம், நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சட்டம் இது தான் மதிக்கிறோம், நாங்கள் திமுக என்றைக்குமே வந்து சட்டத்திட்டங்களை மதிக்கக்கூடிய கட்சின்னு சொல்கிறவர், அந்த ஹைகோர்ட் நீதிபதி போட்ட சட்டத்தை நீ நிறைவேற்ற வேண்டியதானே? சேகர் பாபு என்ன பண்ணிட்டு இருந்தா, முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தா, கைட்டிட்டு இருந்தீங்களா? அப்போ நிறைவேற்றலன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டே போட்டால் கூட நான் மதிக்க மாட்டேன். இப்போ நவோதயா பள்ளிக்கூட திட்டத்தை கூட தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு ஏதாவது வாயை திறந்தாரா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன சட்டம் ஒழுங்கு நீங்கள் மதிக்கிறீங்க? அதனால் இங்கே இந்துக்களுடைய இது வந்து மிதித்து அவங்கள ஓட்டு வாங்கிறதுக்கு தான் இங்கே எல்லா கட்சிகளும் அலையுதே தவிர இந்துக்கள் மேலே ஒரு அபிமானமோ இல்லை அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கிறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது. இதே தாவேக்காவை கூட சொல்லுவேன். அந்த தாவேக்காவுக்கு உண்மையிலேயே வந்து விஜய் அவர்களுக்கு அந்த இந்துக்கள் மேலே உண்மையான உணர்வு இருந்திருந்தால், எனக்கு யார் ஓட்டு போட எனக்கு எல்லாரும் சரிசமம் சொல்லியிருந்தா இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றி நிச்சயமாக அவர் பேசியிருப்பார். பேசாததுக்கு காரணம் அவர்களுக்கும் அந்த சிறுபான்மையினர் ஓட்டை தான் அவரும் முக்கியமாக நினைக்கிறார். இதுதான் காரணம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க.